இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது எடுத்து கொஞ்சம் நம்ம வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வடை சட்டி வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அதே டம்ளரில் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசிங்க, அதுவும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் இந்த 3 வறுத்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நான் பனங்கருப்பட்டி எடுத்துருக்கேங்க, 2 அச்சு. அது கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். அதை போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டா அது நல்லா கரைஞ்சிக்கும். தண்ணி மாதிரியே இருக்கட்டும், பரவாயில்ல, கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். கரைச்சிட்டு கலக்கிட்டே இருந்தோம்னா வதக்கிக்கும். அதுக்கப்புறம் சுக்கும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு போடுறதுக்கு. இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கேங்க. 3 ஒன்றா போட்டிருக்கேன். வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை போட்டுக்குவோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோங்க. பொடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வடை சட்டியிலேயே ஒரு வெள்ளை பாகு ஆயிடுச்சு, கருப்பட்டி பாகு. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி இந்த டம்ளரில் ஊற்றிருக்கோம். அதில் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். கரைச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா புருடு கட்டிக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதில் நான் உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். சுக்கு போடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஜீரண சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கெட்டியாக வெந்தாயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கருப்பட்டி பாகு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே ஊற்றிடுவோம். உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கருப்பட்டி பாகு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாங்க, நல்லது. அதுக்கப்புறம் ஒரு செக்கு நல்லெண்ணெய் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன். அதே டம்ளரில் எடுத்து ஊற்றிட்டு இதையும் நல்லா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கலரி விடணும். பொருடு இல்லாமல் இருக்குது பாருங்கள், நல்லா கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு அரை டம்ளர் நெய் ஊற்றிருக்கேங்க. அப்படியே அதுவும் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொருடு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு அருமையான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.